ரைட்ரா அப்போ சம்பவம் இருக்குது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லேட்டாக அப்டேட் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைவில் வந்துட்டு ஆல்ரெடி நாமினேஷன் ப்ராசஸ்ன்றது நடந்துகிட்ருக்கு. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் வந்திருக்கா, யாரெல்லாம் என்ன காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1 வந்துட்டு இப்போ லைவ்லேயும் அது போயிட்டுருக்கு ப்ரோமோ நாமினேஷன் ப்ராசஸ்ஸு. இந்த வீடியோ பண்ணுற நேரத்தில் நாமினேஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ரயான் அவர்கள் வந்து ராணவை நாமினேட் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு விதமான கேம் ஆடுறாங்கன்னா, இவர் வேறு ஏதோ ஒன்று போயிட்டு புரியாத மாதிரியே இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் சொல்கிறாரு. விச் இஸ் அவர் அனலைசிஸ் இஸ் வெரி வெரி மச் கிளியர் அண்ட் ஃபேர். அவர் வந்து கரெக்டாக அங்கே ரயான் அவர்கள் அதை வந்துட்டு சொல்கிறாரு. முத்துக்குமரன் அவர்களுமே வந்துட்டு ராணவை நாமினேட் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் வந்துட்டு அது வந்து ரொம்ப ஆட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் சொல்கிறாங்க. நம்ம ராணவ் வந்துட்டு யாரை நாமினேட் பண்ணுறான்னு தெரியல, பட் ஆனால் ராணவும் நாமினேஷன்ஸில் இருக்கார். ஸோ நம்ம விஷால் அவர்கள் சொல்கிறாரு, நேற்று வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, வந்துட்டு இவர் வந்துட்டு யார் ஒருத்தவங்களை முன்னாடி வச்சு விளாட்றாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாக்லின் வந்து விஷாலை பற்றி சொன்னாங்க. அதே பாயிண்ட்டை விஷால் அவர்கள் வந்துட்டு ஜாக்லினுக்கும் சொல்கிறாரு. விச் இஸ் ஃபேர். ஜாக்லினுமே அதை பண்ணுறாங்க. விஷால் மட்டுமே அதை வந்துட்டு பண்ணி தர்ஷிகா, அஞ்சிதா இவங்கெல்லாம் வெளியே அனுப்பல. ஜாக்லினுமே அதை பண்ணுறாங்க ஏதோ ஒரு விதத்தில். ஜெஃப்ரி வெளியே போயிட்டாரு. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகி அவங்க கூட இது பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. விச் இஸ் ஜாக்லின் இஸ் ஆல்சோ டூயிங். அந்த பாயிண்ட் ஃபேராக தான் பட்டுச்சு விஷால் சொன்னது. ஸோ யாரெல்லாம் இப்போ நாமினேட் ஆனாங்க அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் அவர்கள் நாமினேட் ஆயிருக்காரு. ஸோ அப்புறம் நம்ம ராணவ் எல்லாருமே நாமினேட், 10 பேரில் எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. 2 பேர் தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க மக்களே. நம்ம முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேர் தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. என்னப்பா சொல்கிற, அப்போ ஓட்ஸ் பயங்கரமாக பிரியுமேப்பா, செம்ம டைட்டாக இருக்கேப்பா நாமினேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது நாமினேஷன்ஸு. ஸோ முத்துக்குமரன் ஓட்ஸ்லாம் யாருக்கு போகணுன்னு தெரில. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. நீங்கள் எல்லாருமே ரெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க ஃபேவரட்ஸ்க்கு ஓட் போட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போது நீங்கள் முத்துக்குமரன் ஆச்சோ இல்லை சௌந்தர்யா ஆச்சோ வந்துட்டு ஓட் போட்டோம்னா வந்துட்டு வெளியே போகிற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு இதாகும். அவங்க டிசர்வ்ட் இல்லைனா மக்கள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெளியே தான் போவாங்க. இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து யாருக்கா போய் ஓட் போட்டு, முத்து ஃபேன்ஸ் போயிட்டு யாரா ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரிக்கு ஓட் போட்டு அது அவங்க சேவ் ஆனாங்கன்னா இட்ஸ் தேவையில்லாது இல்லையா? ஸோ அதனால் நாம் வந்துட்டு யாருக்குமே முத்து ஃபேன்ஸும் சௌந்தர்யா ஃபேன்ஸும் யாருக்கும் ஓட் போடாமல் இருந்தீங்கன்னா இட் வில் பி ஃபேர், குட் அண்ட் ஃபேர், ஓகேங்களா? ஸோ டிடிஎஃப் டாஸ்க் வந்துட்டு ஆல்ரெடி நேற்று அங்கே நைட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ 10 பேருமே ஆட போகிறாங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ 2 பேர் உட்கார வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி, யாரை எலிமினேட் பண்ணி உட்கார வைப்பாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. 10 பேருமே ஆட போகிறாங்க. தி கேம் இஸ் ஆன். வேறு மாதிரி இருக்க போகுது இதுக்கப்புறம் கேம்ஸு. ஸோ ஓப்பன் நாமினேஷனு எல்லாருமே மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாங்க. அதுவும் நம்ம ரயான் விஷால்லாம் வந்துட்டு மூஞ்சிக்கு நேராக பாயிண்ட்டாக அடிக்கிறாங்க. வேற மாதிரி ஃபயராக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் எவிக்ட் ஆவா, யார் டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் லைவ் அப்டேட் எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.